உலகின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் காதலர்களின் அடையாளமாகவும் திகழக்கூடிய பாரிஸ் நகரத்தில் 2015ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்திய தினம் இன்று. 2015 ஜனவரியிலிருந்தே தீவிரவாதிகளுடைய தாக்குதல் பிரான்ஸை நோக்கி குறிவைக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு அரசு அதை எதிர்கொள்வதற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளையும் பாதுகாப்பையும் பலப்படுத்துச்சு. ஆனாலும் தீவிரவாதிகள் அந்த பாதுகாப்பையும் மீறி படு குரூரமான ஒரு தாக்குதலை பாரிஸ்ல நடத்தினாங்க. 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் நாள் சரியா இரவு 9:20 மணிக்கு பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஆஃப் பிரான்ஸ்ல ஒரு குண்டு வெடிப்புங்கிறது நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரான்ஸ்ல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. துப்பாக்கிகளை ஏந்திய தீவிரவாதிகள் பல பார்களுக்குள்ளேயும் ரெஸ்டாரண்ட்டுகளுக்குள்ளேயும் பிஸா கேஃபிடேரியாக்குள்ளேயும் உள்ள நுழைஞ்சு கண்ணுல பட்டவங்க அத்தனை பேரையுமே சுட ஆரம்பிச்சாங்க. சரியா 9:40 மணிக்கு பட்டாக்லான் தியேட்டர்ல ஈகிள்ஸ் ஆஃப் டெத் மெட்டல் கான்சர்ட்ங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கான்சர்ட்ல கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கான்சர்ட்டுக்குள்ள நுழைந்த தீவிரவாதிகள் அத்தனை பேரையும் நோக்கி சுட ஆரம்பிச்சாங்க. சுட்டதோட மட்டும் இல்லாம பலரை பணைய கைதிகளா வச்சும் கொடுமைப்படுத்தினாங்க. 3 மணி நேரம் இந்த சித்திரவதைங்கிறது நடந்துச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டுமே 90 பேர் இறந்து போனாங்க. இந்த நவம்பர் 13 பாரிஸ் டெரர் அட்டாக்ல கிட்டத்தட்ட 130 பேர் இறந்து போனதா பிரெஞ்சு அரசு அபிஷியலாவே அறிவிச்சது. 500 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த கொடூரமான மனிதாபிமானமற்ற தாக்குதலை நாங்க தான் நடத்தணும்னு அதையே பெருமையா ISISங்கிற ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு அறிவிச்சது. பிரெஞ்சு அரசு சிரியா மேலேயும் ஈராக் மேலேயும் நடத்துற தாக்குதலுக்கு நாங்க பழி வாங்கணும்னு அதுக்கு காரணமும் சொல்லுச்சு. உலகின் நில அரசியலின் காரணமாகவும் மதவெறியின் விளைவாகவும் பாரிஸில் அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளால் கொன்று குவிக்கப்பட்ட தினம் இன்று.